வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த ப்ராக்டிஸுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் 10 கேள்விகள் ஒன்று நான் உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் அதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கண்களையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் முதல் பீப் சவுண்ட் கொடுத்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை போய் கேட்கணும். கேள்வி கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க ஆரம்பிச்சிடணும். அங்கே நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. டென்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, சரியான வார்த்தையை போடுறோமா, கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறோமா அப்படின்னு நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் அங்கே பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் கண்ணையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் மனசுக்குள்ளாரே ஆங்கிலத்தில் பதிலளிக்கணும். அது தப்பாகவே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாவோ இல்லை ஒரு வாக்கியமாவோ இல்லை 30 செகண்டுக்கு மேலாவோ இருந்தாலும் பரவாயில்ல. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன இயல்பாக பதில் சொல்கிறீங்களோ அதுதாங்க ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. நம்ம இது போல் 1000 கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் 10 கேள்விகள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வியை என்கிட்டருந்து வாங்கி வச்சுக்கோங்க. பீப் சவுண்ட் வந்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் பதிலளிக்க துவங்குங்க. அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதிலளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டு யூ லிவ்? நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் பீப் சவுண்ட் வந்த உடனே உங்களுக்குள்ளே கேளுங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் டு யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. தேர்ட் கொஸ்டின், when do you usually wake up? நீங்கள் தினமும் காலையில் எப்போ எழுந்திருப்பீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் டு யூ டூ ஆன் வீக்கெண்ட்ஸ்? வார இறுதி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் செய்வீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், when do you go to the market? நீங்கள் வழக்கமாக கடத்தெருவுக்கு எப்போ போவீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், who do you talk to when you need advice? வழக்கமாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க, யார்கிட்ட போய் பேசுவீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க.
நெக்ஸ்ட், which subject do you enjoy the most? எந்த பாடத்தை நீங்கள் ரொம்ப ரசித்து படிப்பீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் டைம் டு யூ ஸ்டார்ட் ஒர்க்? நீங்கள் வழக்கமாக வேலைக்கு போகிற இடத்துல வேலையை எப்போ ஆரம்பிப்பீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், where do you go for shopping? நீங்கள் வழக்கமாக ஷாப்பிங் பண்ணணும்னா எந்த இடத்துக்கு போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க? அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது. இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், how often do you visit your relatives? உங்கள் உறவினர்கள்லாம் நீங்கள் எத்தனை முறை போய் பார்ப்பீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. சூப்பர்! ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நம்ம இதோட ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டோம். செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு போஸ்டர் போடுவோம். இந்த கேள்விக்குண்டான மாதிரி பதில்கள் கொடுப்போம். அதை வச்சு கூட நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கேள்விகளே நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே பதில்கள் கொடுக்க மாட்டீங்க, வேறு வேறு விதமான பதில்கள் கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா விதவிதமான பதில்கள் உங்களுக்குள்ளேருந்து வெளியில் வரும். செகண்ட் லெவல் போகலாமா? ரெண்டாவது லெவலில் 5 கொஸ்டின் நான் உங்ககிட்ட கொடுப்பேன். என்கிட்ட கேள்வி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுக்குள்ள பீப் சவுண்ட் வந்தவுடனே கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்ட நொடியே ஆங்கிலத்தில் பதில் அளிக்க தொடங்கிடுங்க. 1 நிமிஷம் கழித்து அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதில் அளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ மேனேஜ் யுவர் டைம் அட் ஒர்க்? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நேரத்தை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் டு யூ டூ டு ஸ்டே ஹெல்த்தி? நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்கிறீங்க?
இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், ஹவ் டு யூ ரிலாக்ஸ் ஆஃப்டர் அ பிஸி டே? நீங்கள் ஒரு பரபரப்பான நாளுக்கு அப்புறம் எப்படி ஓய்வு எடுக்கிறீங்க? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் டு யூ யூஷுவலி டூ when ஸ்பெண்டிங் டைம் வித் யோர் ஃபேமிலி? நீங்கள் வழக்கமாக குடும்பத்தோடு நேரத்தை செலவிடும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் நியூ ஸ்கில்ஸ் ஆர் யூ கரண்ட்லி லேர்னிங்? இப்போதைக்கு நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ள புதுசாக ஏதாவது படிக்கிறீங்களா, கற்றுக்குறீங்களா? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. கிரேட் ஜாப்! ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 3வது லெவல் போகலாமா? 3வது லெவலில் ஒரே ஒரு கேள்வி தான். இந்த லெவலில் நீங்கள் கண்களை திறந்து வச்சுக்கலாம், ஆனால் வாய் மட்டும் பேசக்கூடாது. மனசுக்குள்ளேயே தான் நீங்கள் பதிலளிக்கணும். கேள்வி என்னென்னா, வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே ஃப்ரம் மார்னிங் டு நைட்?
நேற்று காத்தால நீங்கள் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்னவெல்லாம் செஞ்சீங்க? பீப் சவுண்ட் வந்த உடனேயே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கேளுங்க. நீங்கள் பதில் சொல்லி முடிச்ச உடனே வீடியோவை ஆன் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு ஒர்க் ஆகியிருந்தா எஸ் அப்படின்னு காமெண்ட்ஸில் போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. மற்ற கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த கேள்விகளுக்கு உண்டான மாதிரி பதில்களை நம்ம போஸ்டரில் படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.